குட் மார்னிங். இன்றைக்கி நாம் இங்கிலீஷில் எப்படி கர்ட்டியஸாக பேசுகிறதுன்னு பார்ப்போம். ஆங்கிலம் மென்மையாக பேச கற்போம். இதுதான் இன்றைக்கி விஷயம். ஒருவர் பெயரை மரியாதையுடன் குறிப்பிட வேண்டியிருக்கும் இடங்களில் அவர் ஆணாக இருந்தால் மிஸ்டர் சேர்த்து சொல்ல வேண்டும். இதன் சுருக்கம் எம்ஆர். மிஸ்டர். மிஸ்டர் சுவாமி, மிஸ்டர் ரமேஷ் என்பது போல. மிஸ்டர் என்பது ஆண்களுக்கு பொதுவானது. அச்சொல்லில் அவர் மணமானவரா இல்லையா என்று கேள்வி எழுவது இல்லை. ஆனால் பெண்களை அவ்வாறு பொதுவாக குறிப்பிடுவது வழக்கமல்ல. மணமாகாத பெண்ணை மிஸ் எம்ஐஎஸ்எஸ் என்றும் மணமானவரை மிஸ்ஸஸ் எம்ஆர்எஸ் என்றும் நாம் கூற வேண்டும். மிஸ் பத்மா என்றால் திருமணமாகாதவர், மிஸ்ஸஸ் ராதா என்றால் திருமணம் ஆனவர். மரியாதையுடன் ஒருவரிடம் பேசும்போது நீ என்பதற்கு பதிலாக நீங்கள் என்று சொல்கிறோம். ஆங்கிலத்தில் இந்த வேறுபாட்டை குறிக்கும் சொற்கள் கிடையாது. இரண்டுக்குமே யூ தான். ஆனால் மரியாதையாக புலப்படுத்த வேறு சொற்கள் உள்ளன. அவசியமான போது அவைகளை பயன்படுத்தலாம். நீங்கள் தர முடியுமா என்று கேட்பதற்கு will you give me என்று சொன்னால் போதும். மரியாதையாக கேட்க விரும்பினால் will you please give me என்று ப்ளீஸ் சேர்த்து கொள்ள வேண்டும். ஒருவர் அதை கொடுக்கும் பொழுது நன்றி சொல்வதற்காக தேங்க்ஸ் அல்லது தேங்க்யூ என்று கூறுவது பண்பாடு. ஒருவருடைய வீட்டுக்கு போகிறீர்கள். அவரை கண்டதும் உள்ளே நுழைந்து விடாமல் மே ஐ கம் இன் சார் என்று நான் உள்ளே வரலாமா என்று மரியாதையாக கேட்டு அவர் வரச் சொன்னதும் உள்ளே போவதுதான் முறை. அதேபோல் ஒருவர் தேங்க்ஸ் சொல்லும் பொழுது பதிலுக்கு நோ மென்ஷன் ப்ளீஸ் என்று கூறுவது மரபு. அதை பற்றி பரவாயில்லை என்று பொருள். ஒருவர் சொல்வது நம் காதில் சரியாக விடவில்லை என்று வைத்துக்கொள்வோம். என்ன சொன்னீர்கள் என்றோ மீண்டும் கூற முடியுமா என்று கேட்டால் அது மரியாதை குறைவு. ஆகவே பாடன் என்று சொன்னாலே போதும். PARDON பாடன் என்று சொன்னாலே போதும். அவரே அதை தெளிவாக மீண்டும் கூறுவார். இதை மேலும் மரியாதையுடன் கூற வேண்டுமானால் ஐ பெக் யுவர் பாடன், ஐ பெக் யுவர் பாடன் என்று சொல்ல வேண்டும். விரும்பாத ஒன்றை செய்யும் போதும் சொல்லும் போதும் சாரி என்று சேர்த்துக்கொள்ள வேண்டும். மறக்கக்கூடாது. ஓரிடத்துக்கு தாமதமாக போனால் சாரி ஐ ஆம் லேட், நான் தாமதமாக வந்ததற்கு வருத்தப்படுகிறேன் என்று முதலிலேயே கூற வேண்டும். ஏன் தாமதமாக வந்தாய் அவர் கேட்கவே இடம் தரக்கூடாது. ஒருவரிடமிருந்து ஒரு பொருளை வாங்கும்போது தவறி கீழே விழுந்து விட்டால் கண்டிப்பாக சாரி என்று சொல்ல வேண்டும். இப்படியாக இன்று நாம் மிஸ்டர், மிஸ், மிஸ்ஸஸ், will you give me, will you please give me, may I come in sir, thanks, no mention, pardon, I beg your pardon, sorry, sorry I am late என்று இதுபோன்ற சொற்கள் நாம் பேசி பழக வேண்டும். பிறகு பேசுவது எளிமையாகிவிடும். தேங்க்யூ.